ப்ரைஸ் தலாட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. இன்றைக்கி என் பையனோட பர்த்டே. அதனால் வீட்டில் என் பையன் பொண்ணு அப்புறம் அவங்க அப்பா எல்லோரும் இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட கொஞ்சம் முடியாமல் போச்சு. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அழைப்பு, ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டுட்டோம், எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம், எதுக்காக நம்மளை கர்த்தரை அழைச்சிருக்காரு அப்படிங்கிற நோக்கத்தை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னெல்லாமோ டிமாண்ட் வைக்கிறோம், தேவை இது அதுன்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி வசனித்து தியானித்து அதை பெற்றுக்கொள்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் நம்மளை அழைச்சிப்பரோட நோக்கம் என்னவோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட தேவைகள்லாம் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். பட் அவர் எதுக்காக நம்மளை அழைச்சாரு? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அழைச்சிட்டாரு, உலகத்தில் எல்லாருமே அழைக்கிறாரு அப்படின்னா ஓகே. சில பேரை அழைக்கிறாரு, சில பேர் விடுபடுறாங்க அப்படி தானே. அப்போ நம்மளை அழைச்ச நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நியாயம். அவர் நமக்கு இதை பண்ணும்போது நம்ம அவருக்கு கண்டிப்பாக பண்ணியாகணும். ஸோ அழைச்ச நோக்கத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வசனம், யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். எவ்வளவு ஒரு சூப்பரான இது பாருங்கள், நீ என்னுடையவள் அப்படின்னு. ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம நிற்கோம், திடீர்னு தொலைஞ்சு போயிட்டோம். ஒரு பெரிய தேரோட்டம் அப்படி இப்படின்னு வருது, கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டோம். ஐயோ, தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு மூஞ்சி கூட நமக்கு தெரிஞ்ச மூஞ்சியாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி பயந்து பதறி அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சு கடைசி நம்ம அப்பாவையோ அம்மாவையோ தூரத்தில் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கூட்டத்தில் காணாமல் போன மாதிரி தான் ரசிக்கப்படாதவங்கலாம். ஆனால் நம்மலாம் ரொம்ப 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 பிளெஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கர்த்தர் நம்மளாம் பேர் சொல்லி அழைச்சி நம்மளை கூட்டத்தில் நீ என்னுடையவள்னு நம்ம மேலே ஒரு முத்திரையை போட்டு வச்சுருக்கிறாரு. அது எவ்வளோ ஒரு பாக்கியம் நம்ம செஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட்டு, நீ என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நம்ம கர்த்தர் யாருன்னு தெரியாமலே இருந்தோம். எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 24+ அப்புறம் தான் நான் கர்த்தருக்குள்ளே ரசிக்கப்பட்டேன். அது வரைக்கும் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தான் ஆரம்பிச்சிருந்தேன். அப்படி தானே உலக பிரகாரமாக இருந்தேன். ஸோ இது என்னோட தேடல் அப்படின்னு சொல்லவே முடியாது, கர்த்தரோட தயவு மட்டும்தான். ஆனால் நான் எங்கள் அம்மா வயத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை பெயர் சொல்லி அழைச்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் 24 இயர்ஸ் வெயிட் பண்ணி 24 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ரசிக்கப்படணும்னு எழுதியிருக்கு போல். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். ஆமென். நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு, நம்ம ஆசைப்பட்டு, இல்லை நம்ம ரொம்ப இது பண்ணி பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். சரி, ஓகே. இன்னைக்கு அழைப்பை பற்றி பார்த்தோம். காலையில் நான் பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு ஸ்டோரி ப்ரேயரும் கேளுங்க. ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.